Hello. See, last week all over India ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னா என்னென்னா நம்ம அபிஜித் திப்கே இந்தியா வந்தார் அண்ட் அவரோட ஃபாலோயர்ஸ் காக்ரோச் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே டெல்லியில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த தர்மேந்திர பிரதான் அவர் வந்து ரிசைன் பண்ணணும், தன்னோட மினிஸ்ட்ரி போஸ்ட்டில் வந்து ரிசைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டமே நடத்தினாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியல் வார்னிங் மாதிரி இருந்தது. நேஷனல் லெவல் பார்ட்டிஸ்க்கும் சரி, ரீஜனல் பார்ட்டிஸுக்குமே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்தால் என்ன பண்ணணுன்ற மாதிரி ஒரு அலர்ட் நோட்டீஸே கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ் ப்ராட்டஸ்ட். ஸோ அவ்வளோ தூரம் ரொம்ப வைரலாக ரொம்ப பயங்கர ஒரு பாப்புலராக இருந்த அந்த ஒரு ப்ராட்டஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது இப்போ அடுத்த ஸ்டேஜை நோக்கி போகுது. என்னென்னா இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறுமா? ஏன்னா அவர் அபிஜித் திப்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நான் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ரெடியாக தான் இருக்கிறேன், டெஃபினட்டாக ஐ எம் கோயிங் டு டூ தட் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேஷனும் கொடுத்துருக்காரு. ஸோ ஜென்ரலாக என்னென்னா நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் கான்செப்டாக இல்லை இந்தியன் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் படிக்கும் போதுமே இந்த கான்செப்ஷுவலாக சில விஷயங்கள் பார்ப்போம். என்னென்னா ப்ரெஷர் குரூப் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த மூமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி மூமெண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரெஷர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை வந்து ஒரு ப்ரெஷர் குரூப் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து கவர்மெண்ட் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ப்ரெஷர் குரூப் வந்து எப்படினாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதை வந்து இதனோட ஃபவுண்டர் அபிஜித் திப்கே வந்து இண்டிகேட்டிவாக சொல்லிட்டும் போயிருக்காரு. இப்போ அடுத்து என்ன ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னா, ஓகே இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 29A கீழே ரெஜிஸ்டர் பண்ணுற பட்சத்தில் என்ன சிம்பிள் எடுப்பாங்க? சப்போஸ் காக்ரோச்சே சிம்பிளாக கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகிருக்கு. ஃபைன். இப்போ வந்து காக்ரோச் வந்து சிம்பிளாக கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலாக சில விஷயங்கள் பார்த்துட்டு வரலாம். எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு 1989-88 அந்த டைமில் என்னென்னா, ஜெயலலிதா மேடம் அண்ட் ஜானகி மேடம் இவங்க ரெண்டு பேரும் ஏடிஎம்கே ரெண்டு ஸ்ப்ளிட்டாக இருந்தாங்க. அப்போ ஜெயலலிதா மேடம் வந்து சேவல் சிம்பிளை யூஸ் பண்ணாங்க. சேவல்னால் கேட்க வேணுமா? நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, லாரி லாரியாக சேவலை தொங்க விட்டு கயிறு கட்டி சேவலை போட்டு கொடுமைப்படுத்திட்டாங்க. அங்கங்கே பிரியாணி போடுறதாட்டம், கண்ட இடத்துல சேவலை வெட்டுறதாட்டம், அதுன்னு ஒரே கலைவரம் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மேனகா காந்தி அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த அனிமல் வெல்ஃபேர் இதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணுறவங்க. அப்போ அவங்க ஒரு கேஸ் போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, இந்த மாதிரி லிவிங் அனிமல்ஸை வந்து எலெக்ஷன் சிம்பிளாக இனிமேல் கொடுக்கவே கூடாது. அப்புறம் கோர்ட் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி லிவிங் அனிமல்ஸை வந்து இனிமேல் வந்து ஒரு எலெக்ஷன் சிம்பிளாக கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஏற்கனவே அந்த எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர் 1968 ஒன்று இருந்தது இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு கரெக்ஷன் கொண்டு வராங்க. லிவிங் அனிமல்ஸ் கொண்டு வரக்கூடாதுன்னு 1990 ஒரு கரெக்ஷன் கொண்டு வராங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டியை அதுக்கு முன்னாடியே எலஃபண்ட்டை சிம்பிளாக வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால அவங்கள எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் அந்த நேஷனல் பார்ட்டிஸ், ரெக்கக்னைஸ் ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆல்ரெடி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ இதெல்லாம் ரிசர்வ்டு சிம்பிள்ஸாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க, ஃப்ரீ சிம்பிள்ஸ்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. ஃப்ரீ சிம்பிள்ஸ்ன்றது என்னென்னா, இந்த அன்ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு, இந்த மாதிரி புதுசாக வர்றவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஃப்ரீ சிம்பிள்ஸ் லிஸ்ட்டில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ சிம்பிள்ஸ்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம என்ன சொல்ல, குக்கரு, அதுக்கப்புறம் வந்து ஏர் ஃப்ரையிங் பேன், இந்த மாதிரி நிறைய நம்ம நார்மல் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 184 சிம்பிள் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த காக்ரோச் பார்ட்டிக்கு வந்து காக்ரோச்சை ஒரு சிம்பிளாக கொடுப்பாங்களன்னா டெஃபினட்டாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா காக்ரோச் அப்படிங்கிறது ஒரு லிவிங் கிரியேச்சர். சும்மா ஒரு கற்பனை உலகத்தில் ஒன்று யோசிச்சு பாருங்கள். காக்ரோச் ஒரு வேளை சிம்பிளாக கொடுத்துட்டா அங்கங்கே அவன் காக்ரோச்சை பிடிச்சி வறுவல் போட்டு ஃப்ரை பண்ணி விற்க ஆரம்பிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்ன வேணால் நடக்கலாம், அப்படி ஒரு சூழ்நிலையும் வரலாம். ஸோ ஆனால் அது வர்றதுக்கான வாய்ப்பு ஆஸ் ஆஃப் நோ இல்லை. ஏன்னா லிவிங் அனிமலை வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடாது, எலெக்ஷன் கமிஷன் அலோகேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆல்ரெடி வந்து கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக காக்ரோச் வந்து ஒரு சிம்பிளாக அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆஸ் ஆஃப் நோ இல்லவே இல்லை. ஃபைன். இப்போது இந்த இடத்துல என்னென்னா, இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு டெஃபினட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 இந்த மாதிரி எலெக்ஷன் சிம்பிள்ஸ் வந்து
ஆக்சுவலாக அது ஒரு ஆர்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆர்டருக்கு கீழே அந்த 1960 அதுக்கு கீழே கவர் ஆகுதா இல்லை ஆர்பிஐ ஆக்டில் வருதா அப்படின்னு சில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்திங்கன்னா 184 ஃப்ரீ சிம்பிள்ஸ் இருக்குங்களா, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, ஏற்கனவே இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டிலாம் யானையை வந்து சிம்பிளாக வச்சுருக்காங்களா, அது ரிலேட்டடாக இந்த மாதிரி பார்ட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணாங்க, ஆல்ரெடி இருக்குது. பட் அவங்களுக்குமே இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கா வரலையா அப்படின்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரேமிங் பண்ணி ஒரு ப்ரிலிம்ஸில் ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டினாக கேட்குறதுக்கு டெஃபினட்டாக ஸ்கோப் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நியூஸ் வந்து நம்ம வந்து ஜாலியாக சிரிச்சிட்டு போகிறதுனாலும் சிரிச்சிட்டு போகலாம். பட் ஆனால் அஸ் அ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டை எந்த நியூஸையும் ஜாலியாக சிரிச்சிட்டுலாம் போயிட முடியாது. அதுக்குள்ளே சில உண்மைகளும் இருக்கும். அதை நம்ம தேடணும், அதை படிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டைனமிக்காக இருக்குது. நிறைய கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்டில் இந்த பர்டிகுலர் டாபிக் எஸ்பெஷலி ப்ரிலிம்ஸ் சென்ட்ரிக்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினாக வரும். மெயின்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ், ரோல் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரெஷர் குரூப் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸாக மெயின்ஸ்லேயும் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆசச் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் என்னென்னா ஒரு ப்ரெஷர் குரூப் தான். பட் இதே காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்லுவோம், ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ப்ரெஷர் குரூப்ஸ் பட் நாட் ஆல் ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதாவது எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ப்ரெஷர் குரூப் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறிடுவாங்க. ஆனால் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணினா அவங்க ப்ரெஷர் குரூப் தான். முக்கியமாக இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் டிஎம்கே தோத்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் தோத்தப்ப என்ன சொல்லுவார்னா, டிஎம்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, இது ஒரு சமூக போராளி இயக்கம், இது ஒரு மூவ்மெண்ட், இது ஒரு ப்ரெஷர் குரூப், அப்படி தான் நாங்கள் செயல்படுவோம், நாங்கள் ஜெயித்தாலும் தோத்தாலும் மக்களுக்காக உழைப்போம் அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி நிறைய இன்சிடெண்ட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ த பாயிண்டர்ஸ் இந்த இடத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் அ ப்ரெஷர் குரூப். ஒருவேளை இது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறினாலும் ரெஜிஸ்டர் பண்ணாலும் கூட காக்ரோச் வந்து ஒரு சிம்பிளாக வருமானா வர்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாகவே இல்லை ஆஸ் ஆஃப் நவ். இதுதான் ஸ்டேட்டஸ். இந்த பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடாக நம்ம ஐஏஎஸ் கூகுளில் ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கல் போட்டிருக்கோம், பாருங்கள். இது டெஃபினட்டாக ப்ரிலிம்ஸ் 2027க்கு ஒரு கொஷினாக வர்றதுக்கான ஸ்கோப் அதிகமாகவே இருக்குது. ரைட், விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.